ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும்ங்க. சில மாதங்களா ஒரு சில பேருக்கு, சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ணுல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிற எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கு எட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டு இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம்ங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கமுங்க. உங்களை யாரெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால என்ன முடியும்னு ஏளனமா சிரிச்சாங்களோ, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து வாயெடுத்து போக நேரம் வந்துருச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத பல அதிசயங்களை நடத்தி காட்ட போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நம்ம நேர்மையாக தானே இருக்கோம், யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள் தொடர்ந்து வருதுன்னு பல நாள் ராத்திரியில தூங்காம அழுத்திருப்பீங்க. உங்க கண்ணீருக்கான முழு பலனும் கிடைக்க போற நேரம் இதுங்க. இனிமேல் உங்களை சுத்தி நடக்க போற மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, நீங்க உதவி செஞ்ச பல பேர் உங்களுக்கு செஞ்சது துரோகமா தான் இருக்குங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலைகளை நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. ஆபத்தான நேரத்துல அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருப்பீங்க. ஆனா அவங்க நல்ல நிலைமைக்கு வந்த உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் பெருசா வெளியில காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலி உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் புரியாதுங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படி என்ன பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். உங்க ராசிக்கு நடக்க போற கிரக பயிற்சிகளும் கிரகங்களோட பார்வையும் ரொம்பவே அபூர்வமான ஒரு யோகத்தை உருவாக்க போகுதுங்க. அதனாலதான் சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்ங்க. உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தே மாறப்போகுது. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லப்படுற வார்த்தை கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க கிரகங்களோட ஆசீர்வாதம். இதுவரைக்கும் உங்க திறமையை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களை தாழ்த்து பேசினவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா ராணியா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்களுக்கான காலம் இப்ப கனிஞ்சு வந்திருக்குதுங்க. தொழில் ரீதியா நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமா இருக்காது. எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம வேற யாரோ அந்த பேரை தட்டிட்டு போயிருப்பாங்க. சில பேர் வேலையில நிம்மதி இல்லாம போறதா வேணாமனு ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. பண கஷ்டம் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்குங்க. கையில காசு வரும், ஆனா வந்த வேகத்துல அது எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு செலவு இருந்துட்டு இருக்கும். கடன் பிரச்சனையால தூக்கத்தை தொலைச்ச ராத்திரிகள் அதிகம். யார்கிட்டயாவது உதவி கேட்டா அவங்க முகம் சொல்லிக்கிறத பார்த்து ரொம்பவே கூனி குறுக்கி போயிருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை எல்லாமே இப்பவே அடியோட மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பொருளாதாரம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயரப்போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பண வரவு இத்தனை நாளா தடையா இருந்த அத்தனை தடைகளையும் உடைச்சுக்கிட்டு உங்க கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், வீண் விவாதங்கள் எல்லாமே இனி சரியாகும். குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களை பத்தி தப்பா பேசினவங்க இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கவே தயங்குவாங்க. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிடிவாதம் இருக்கும். ஆனா அந்த பிடிவாதம் நியாயமான விஷயத்துக்காக தான் இருக்குங்க. அந்த பிடிவாதத்தால பல நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், பல உறவுகளை இழந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த குணமே உங்களுக்கு ஒரு பெரிய பலமா மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்க இலக்கை அடையிற வரைக்கும் நீங்க ஓய போறது கிடையாது. சுக்கிரனோட முழு ஆதிக்கத்துல இருக்கிற நீங்க வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க பிறந்தவங்க. அதற்கான நேரம் இப்ப கைகூடி வந்திருக்குதுங்க. கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட பாடு இருக்கே, அதை சொல்ல வார்த்தைகளே கிடையாதுங்க. அது வார்த்தைகளாலும் சொல்லவும் முடியாதுங்க. அடிமேல் அடி வாங்கி மனசு உடைஞ்சு போய் இனிமே வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்ச தருணங்கள் எத்தனையோ இருந்திருக்கும். மன உளைச்சலால உடல் ஆரோக்கியம் கூட பாதிக்கப்பட்டிருக்கும். கடவுள் நம்மளை கைவிட்டுருவாரோன்னு கூட பல தடவை யோசிச்சிருப்பீங்க. ஆனா கடவுள் உங்களை கைவிடலை. உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு சோதனைகளை கொடுத்துருக்கிறாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த எத்தனையோ சதி வேலைகளை செஞ்சிருக்கலாம். கண் திஷ்டி, பொறாமை இதெல்லாம் உங்களை சுத்தி ஒரு பெரிய மூட்டுக்கட்டையா இருந்திருக்குங்க. ஆனா அந்த இருள் எல்லாமே இப்ப விலக போகுது. யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு சிரிக்கலாம்னு நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற செய்திகள் எல்லாமே உங்க தலையெழுத்தையே மாற்றி அமைக்குங்க.
உங்களை சுற்றி இருக்கிற சில முகமூடி போட்ட மனிதர்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இதுங்க. உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டே உங்களுக்கு பின்னாடி உங்கள் பேரை கெடுக்கிற வேலையை ரொம்ப திறமையாக சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப வெள்ளந்தித்தனமாக எல்லார்கிட்டையும் உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசுடுவீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸுங்க. அந்த வெளிப்படையான பேச்சை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி மாட்டி விடலாம்னு காத்துட்டு இருக்கிற அந்த எதிரிகளோட சாயம் இனி வெளுக்க போகுதுங்க. உங்களை யாருக்கிட்டையாவது தப்பாக சித்தரித்து அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க நினைச்சவங்களோட சூழ்ச்சிகள் எல்லாமே தவிடுபடியாக போகுது. உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பை கேட்குற அளவுக்கு நிலைமை மாறுங்க. உங்களை அவமானப்படுத்த நினைச்சவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்பாங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவதற்கான ஒரு பொற்காலம் இது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சி பணத்தை கொடுத்து கடைசியில் பணமும் போய் அந்த உறவும் கெட்டு போன கதைகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அப்படி நீங்கள் கொடுத்த பணம் இனி வராதுன்னு நீங்களே நினச்சி விட்டுட்டா ஒரு பெரிய தொகை திடீர்னு ஒரு வகையில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச முதலீடுகள் அல்லது நீங்கள் ஆரம்பித்து பாதியில் நின்று சில பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே திடீர்னு ஒரு வேகம் எடுக்குங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச ஆரம்பிக்கும். சின்னதாக நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு கூட இப்போ பெரிய அளவில் லாபம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பேங்க் பேலன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும். பல வருஷமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடனை கூட ஒரே அடியாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் மன நிம்மதியை ரொம்ப நாளாக கெடுத்துட்டு இருந்த சில விஷயங்கள், அதாவது சில பயங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம உடம்பு இப்படி அடிக்கடி படுத்துதேன்னு பல கவலைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு காரணமே தெரியாமல் அடிக்கடி உடல் சோர்வு, ஒரு விதமான மந்த நிலை இருந்திருக்கும். ஆனால் இப்போ கிரகங்களோட பார்வை ரொம்ப சுகமாக இருக்கிறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியுங்க. முகத்தில் ஒரு புது கலவரும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு புது நம்பிக்கை பிறக்குங்க. மனசுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும். எதை நினச்சி ரொம்ப நாளாக பயந்துட்டு இருந்தீங்களோ அது ஒன்றுமே இல்லைன்னு நீங்களே தைரியமாக அதை எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகிறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. சொந்தமாக வீடு வாங்கணும், இல்லை ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக பல முயற்சிகள் செஞ்சும் ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. வாங்கின இடத்துல ஏதாவது வில்லங்கம் வந்து மன உளைச்சல் கொடுத்துருக்கும். இனி அந்த மாதிரி எந்த தடங்களும் உங்களுக்கு வராதுங்க. உங்கள் கனவுகள் எல்லாமே கண்ணு முன்னாடி நனவாக போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தோட நீங்கள் சந்தோஷமாக புது வண்டியிலையோ இல்லை புது வீட்லேயோ கால் எடுத்து வைக்கிற அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு இறங்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு சனி பகவானோட அமைப்பும் இந்த பிரப வருஷத்தில் நடக்க போகிற கிரக மாற்றங்களும் ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. இது ஏதோ சாதாரணமான மாற்றம் கிடையாதுங்க. பல வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்ட போகிற நேரமாக இது அமைய போகுதுங்க. குறிப்பாக தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் சந்தித்த சவால்கள் எல்லாம் இனி பஞ்சா பறந்துடும். உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உதாசனப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் நிலைமை தலைகீழாக மாறுங்க. உங்கள் திறமைக்கான முழு அங்கீகாரமும் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை உங்களை தேடி வருங்க. எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம் தான் சொல்லணுங்க. வீட்டில் எத்தனையோ வரன் பார்த்தோம், எதுவும் அமையாமல் அப்படியே அமைஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக தட்டி போயிட்டே இருந்திருக்கும். சொந்தக்காரங்க மத்தியில் இதையே ஒரு பெரிய குறையாக பேசி உங்களை ரொம்பவே நோக்கடிச்சிருப்பாங்க. ஆனால் இனி அந்த கவலை வேண்டாம். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைவாங்க. வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து சின்ன சின்ன ஊழல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. பிரிஞ்சு போன உறவுகள் கூட உங்களை தேடி வந்து சேருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் படுப்பில் இருந்த மந்த நிலை மாறி ஒரு நல்ல சுறுசுறுப்பு வருங்க. எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்கள் பெற்றவங்களுக்கும் உங்கள் மேலே இருந்த பயம் போய் உங்களை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நீங்கள் எடுக்க போகிற சில முக்கியமான முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தையே ரொம்ப அழகாக மாற்றி அமைக்க போகுது. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல தீர யோசிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ முழுசாக திறந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடப்போகிற உயரத்தை யாராலையும் கணிக்க முடியாதுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு தள்ளி போன விஷயங்கள் இப்ப கைகூடி வருங்க. அந்த குலதெய்வத்தோட அருளால தான் இந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்க கூடவே இருக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்ப புண்ணியமா மாறி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா நிக்க போகுதுங்க. அதனால எதை நினைச்சு
நினைச்சும் இனி நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. பல வருஷமா கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு அலைஞ்சு திரிஞ்சவங்களுக்கு இது ஒரு மாபெரும் விடுதலையா அமையப் போகுது. உங்களுக்கு சொந்தமா வர வேண்டிய சொத்து பங்காளி பிரச்சனையாலேயோ, இல்ல வேற யாராவது ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டதாலேயோ உங்க கைக்கு வராம ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கலாமுங்க. அந்த சொத்து விஷயத்துல இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால இத்தனை நாளா அதை தட்டி பறிக்க நினைச்சவங்க கூட இப்ப தானா முன் வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க. உங்களோட பூர்வீக சொத்துகள்ல இருந்த வில்லகங்கள் எல்லாம் விலகி அது மூலமா ஒரு பெரிய பணவரவு உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. இதை நினைச்சு நீங்க இத்தனை நாளா பட்ட மன கஷ்டம் எல்லாம் இனி காத்துல பறக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பிரபு வருஷத்துல உங்களை சுத்தி நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத முகம் தெரியாத சில நபர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏதோ தானா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்க கர்ம வினை விலகி உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துச்சுங்கிறத காட்டுறதுக்கான முக்கியமான அறிகுறிகள் தாங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச தான தர்மங்கள் பிரதிபலன் பார்க்காம யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி அது எல்லாமே இப்போ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு புண்ணியமா வந்து சேரப்போகுது. அதனால இனிமே எந்த ஒரு புது முயற்சியை தொடங்கும் போதும் முழு நம்பிக்கையோட தைரியமா இறங்குங்க. உங்க திறமைகளை முடக்கி போட நினைச்சவங்களுக்கு மத்தியில உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை நீங்க ரொம்ப கம்பீரமா உருவாக்க போறீங்க. நீங்க செய்யற வேலை எதுவா இருந்தாலும் அதுல ஒரு தனித்துவத்தை காட்டுவீங்க. இதுக்கு முன்னாடி 4 பேர் உங்களை மதிக்கலையே, நம்ம பேச்சை யாரும் கேட்கலையேன்னு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுதுங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமா இது அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல், கலைத்துறை இல்ல சொந்த தொழில்னு எந்த துறையில நீங்க இருந்தாலும் அதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட போறீங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் உண்டாகுங்க. நீங்க சொல்றது எல்லாரும் அப்படியே கேட்டு நடப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை ஏமாத்தினவங்களை பத்தி நீங்க இனிமே கவலைப்படவே கூடாது. அவங்களுக்கு இயற்கை கொடுக்க வேண்டிய தண்டனையை கண்டிப்பா ரொம்ப கடுமையான முறையில கொடுக்குங்க. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிரகங்கள் உங்க பக்கம் முழு பலத்தோட இருக்கிறப்போ உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள அது சும்மா விடாதுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கீங்க. அந்த பயணத்துல பழைய கசப்பான சம்பவங்கள் நினைச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி கொட்டி கிடக்கிற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு மட்டும் தீவிரமா யோசிங்க. ஏன்னா இனி வர ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கான ஒரு பொற்காலமா தான் அமைய போகுதுங்க. குறிப்பா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணுங்க. இத்தனை நாளா வீட்டிலேயே முடங்கி கிடந்தவங்க தங்களோட திறமையை வெளியே காட்ட முடியாம குடும்பத்துக்காகவே எல்லா யாகத்தையும் செஞ்சவங்களுக்கு இது ஒரு விடிவு காலம். இனிமே உங்களுக்கான ஒரு சுதந்திரம் கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க சொந்தமா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்தாலோ, இல்ல வீட்டுல இருந்தபடியே ஏதாவது வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ அதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களே முழு ஆதரவு கொடுப்பாங்க. உங்க கணவர் உங்களுக்கு ஒரு பெரிய தூணா பக்கபலமா இருப்பாரு. உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்குங்க. யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. உங்க புகுந்த வீட்டுல இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கான மரியாதை பல மடங்கு உயருங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. விசா சம்பந்தமான அத்தனை தடைகளும் இழுத்தடிப்புகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல முற்றிலுமா வேலையிடுங்க. வேலைக்காகவோ இல்லை மேல் படிப்புக்காகவோ வெளிநாடு போகிற வாய்ப்பு ரொம்ப சுலபமாக கைகூடி வரும். அங்கே போய் நல்லபடியாக செட்டில் ஆகிற அளவுக்கு கூட உங்களுக்கு கிரக நிலைமைகள் ரொம்பவே சாதகமாக இருக்குது. உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வெளியூர்ல இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். அது மூலமாக உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எப்படியும் உங்கள் பயணங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் தேடித்தரும். தேவையில்லாத அலைச்சல்கள் முற்றிலுமாக குறைஞ்சிடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். யார் உண்மையாலுமே உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்க, யார் உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்னு உங்க மனசுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்குங்க. யாராவது உங்களை ஏமாத்த நினைச்சு உங்ககிட்ட நெருங்கி வந்தா கூட உங்க குலதெய்வம் உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு மூலமா எச்சரிக்கையை கொடுக்கும். அதனால இனிமே உங்களை யாரும் ஈஸியா ஏமாத்திடவே முடியாதுங்க. ஒரு காலகட்டத்துல எல்லாரையும் குருட்டுத்தனமா நம்பி ஏமாந்த நீங்க இப்போ ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைப்பீங்க. இந்த பக்குவம் தான் உங்களை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. உங்களுக்காக உழைக்கிறத விட உங்களை சுத்தி இருக்கிற உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நீங்க அதிகமா உழைப்பீங்க. உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் சம்பந்தமா பல நல்ல செய்திகள் இந்த நேரத்துல உங்களை தேடி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு இன்னையோட மறந்துடுங்க. ஏன்னா இனி உங்க வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே ஒரு பெரிய மாயாஜாலம் மாதிரி தான் இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையோட தரம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது. ஒரு காலத்துல உங்களை பார்த்து இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்ட அதே வாய்கள் இப்ப இவனுக்கு மட்டும் எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா ஆச்சரியமா கொஞ்சம் பொறாமையோட பார்க்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரமாண்டமா இருக்க போகுது. அந்த அளவுக்கு சுக்கிர பகவானும் சனி பகவானும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வாரி வழங்க போறாங்க. நீங்க இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. வரப்போற இந்த நல்ல நேரத்தை முழுமையா நம்பி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க வேலைகளை முழு ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிங்க.
உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்துல காத்துட்டு இருக்குதுங்க. இந்த பிரப வருஷத்துல நடக்க போற மிக முக்கியமான மாற்றமே உங்களோட மனதைரியம் தாங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நம்ம வேலையை சரியா செய்வோம்ங்கிற ஒரு அசத்தனமான தைரியம் உங்களுக்குள்ள வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக சேர்க்கைகள், சனி பகவானோட நேரடி பார்வை இதெல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்த போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சு சிலர் செஞ்ச சூழ்ச்சிகள், பில்லி சூனியம், கண் திஷ்டி இது எல்லாமே அவங்களுக்கே திரும்ப போய் சேரப்போகுதுங்க. நீங்க எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம நேர்மையா இருந்ததுனால அந்த இறைவனே உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து இது நாள் வரைக்கும் உங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. இனிமே அந்த துஷ்ட சக்திகளால உங்க பக்கம் நெருங்க கூட முடியாதுங்க. உங்க வீட்டுல இருந்த இருள் விலகி ஒரு பிரகாசமான ஒளி வீச போகுது. தொழில் ரீதியா நீங்க எடுக்க போற சில அதிரடியான முடிவுகள் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் மிரள வைக்குங்க. இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய மூளை வேலை செய்யுதுன்னு ஆச்சரியப்படுவாங்க. நஷ்டத்துல போயிட்டு இருந்த உங்க வியாபாரம் நீங்க போடுற புது திட்டத்தால பல மடங்கு பண வரவு அள்ளி கொடுக்க போகுது. உங்களை நம்பி பண உதவி செய்ய நிறைய பேர் தானா முன் வருவாங்க. நீங்க ஒரு சாதாரண இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அங்க உங்களுக்கான மதிப்பு பல மடங்கு கூடுங்க. உங்களுக்கு மேல அதிகாரியா இருக்கிறவங்க கூட உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க திறமை பளிச்சுன்னு வெளியே தெரிய போகுது. இதுவரைக்கும் உங்க யோசனைகளை திருடி முன்னேறினவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை திறன் ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுதுங்க. என் சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு கிடைக்க போற மரியாதை உங்களை ரொம்பவே நிகழ வைக்கும். எந்த விசேஷத்துல உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சாங்களோ அதே இடத்துல உங்களை தேடி வந்து முதல் மரியாதை கொடுப்பாங்க. உங்களை பார்த்து முகம் சுளிச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து வழிய பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க யார்கிட்டையும் பழைய பகைய மனசுல வச்சுக்காம ரொம்ப பெருந்தன்மையா நடந்துப்பீங்க. உங்க குணமே அதுதானே. யார் உங்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் அவங்க கஷ்டம்னு வரும்போது முதல் ஆளா போய் நிற்பீங்க. உங்களுடைய இந்த நல்ல மனசுக்கு தான் இப்ப இயற்கை ஒரு பெரிய சன்மானத்தை கொடுக்க போகுதுங்க. உங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். அவங்க அடைய போற வெற்றி உங்க பல வருஷ கவலையெல்லாம் மொத்தமா தொடர்ச்சி எடுத்துருங்க. பணத்தை பத்தின கவலை இனி உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏன்னா உங்க ராசிக்கு சுக்கிரன் கொடுக்க போற யோகம் அப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகம்ங்க. நீங்க கையில தொடுறதையெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். திடீர்னு ஒரு பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா செஞ்சு முடிப்பீங்க. உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசி பல வருஷம் ஆச்சுன்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஏக்கங்கள் எல்லாம் இனி தீரப்போகுது. உங்க வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிறைஞ்சிருக்குங்க. நீங்க நிம்மதியா ஒரு ராத்திரி கூட தூங்காம பல நாள் புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை எல்லாம் மறந்துட்டு ரொம்ப நிம்மதியா தூங்குவீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அத்தனை வழிகளுக்கு காரணம் என்னன்னு தெரியாமையே பல நாள் குழம்பி போயிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுடைய கர்ம வினையோட பதிவு தாங்க. ஆனா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா அந்த கர்ம வினை எல்லாமே இப்போ முழுசா கழிக்கிற நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு சோதனைகள் கிடையவே கிடையாது. நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது கூட என்னப்பா எனக்கு மட்டும் இப்படி தொடர்ச்சியான ஒரு கஷ்டத்தை கொடுக்குறியேன்னு பல தடவை கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கு அந்த இறைவன் இப்ப நிச்சயமா பதில் சொல்ல போறாரு. உங்க ராசிக்கு நடக்க போற இந்த அதிர்ஷ்டமான மாற்றங்கள் மூலமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க மடியில கொண்டு வந்து போட போறாருங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நிற்க போகுது. உங்களை யாருமே இனி நெருங்கவே அசைக்கவோ முடியாதுங்க. பூமிக்காரகனான செவ்வாயோட அமைப்பும் கிரகங்களோட பார்வையும் உங்க ராசிக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கிறதால நிலம், வீடு, சொத்து வாங்குற யோகம் ரொம்பவே பிரகாசமா இருக்குதுங்க. விவசாயம் பண்றவங்களுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு அமோகமான காலகட்டம். இத்தனை நாளா சரியான விளைச்சல் இல்லாம செஞ்ச செலவு கூட கைக்கு வராம பட்ட கடனை எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்துல முழுசா அடைச்சிருவீங்க. நீங்க தொட்ட மண் எல்லாம் இனி பொன்னாக மாறும். ரியல் எஸ்டேட் கட்டிட துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு லாபம் வந்து குவியுங்க. நீங்க ரொம்ப நாளா விற்க முடியாம கஷ்டப்பட்ட ஒரு நிலம் இல்ல ஒரு வீடு திடீர்னு நீங்க கேட்ட விலையை விட அதிக விலைக்கு வித்து உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவை கொடுக்குங்க. இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற ரொம்ப வேகமா ஆரம்பிக்க போகுதுங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்க எந்த கூட்டத்துல நின்னாலும் எல்லார் கண்ணும் உங்க மேலதான் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாகும். நீங்க எதை பேசினாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு மக்கள் நம்புவாங்க. உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. அதை நீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற சிலரே ரொம்ப பொறாமப்படுவாங்க. வெளியில சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லைங்க. அவங்களுடைய எந்த சூழ்ச்சியும் உங்ககிட்ட இனி பலிக்காது. உங்களுடைய நேர்மையும் நீங்க சிந்திய வியர்வையும் உங்களை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போகும். எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ஷ்டம் எது தெரியுமா? மன நிம்மதி தான். அந்த மன நிம்மதி இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. பல நாள் ராத்திரி படுத்தா தூக்கம் வராம விடிய விடிய யோசிச்சுட்டே இருந்த உங்களுக்கு இனிமே படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வருங்க. காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது உற்சாகம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். இன்னைக்கு நாள் ரொம்ப பிரமாதமா இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றுங்க. கடந்த காலத்துல நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் அப்படியே தூக்கி
தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்க எதிர்காலத்தை பத்தி மட்டும் ரொம்ப பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிங்க. உங்க மனசு ரொம்ப லேசாகுங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த விரிசல்கள் எல்லாம் விலகி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய பண்டிகையை கொண்டாடுற மாதிரி உங்க வீடு எப்பவும் கலகலன்னு இருக்கும். நீங்க மனசை விட்டு சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இனிமே உங்க முகத்துல அந்த சந்தோஷமான சிரிப்பு குறையவே குறையாதுங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிக்குது. உங்க வாழ்க்கையில சில சமயங்கள்ல ஏன்டா இவ்வளவு நல்லவங்களா இருக்கோம்னு நீங்களே உங்களை நொந்துக்கிட்ட தருணங்கள் நிறைய இருக்குங்க. மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்க வேலை எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது அன்னைக்கு நீங்க உதவி செஞ்ச ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல நின்று இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விலகி போயிருப்பாங்க. இந்த வழியை நீங்க யாருகிட்டயும் சொல்ல முடியாம உங்களுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காதுங்க. இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்து யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி தோல் உரிச்சு காட்ட போகுது. இனிமே நீங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்க மாட்டீங்க. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் இனி உங்க உழைப்பும் உங்க நேரமும் இருக்க போகுது. இந்த ஒரு தெளிவு தான் உங்க வெற்றியோட முதல் படியா அமைய போகுது. பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் இந்த நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளா ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்த பெரிய தொகை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க ஆரம்பிச்சு பாதியில விட்ட சில வேலைகள் இப்ப எந்த தடையும் இல்லாம ரொம்பவே வேகமா நடக்குங்க. அது மூலமா ஒரு நிலையான வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு நீங்க நினைச்சதை விட அதிகமா ஆர்டர்கள் குவியும். பணம் பல வழிகள்ல இருந்து உங்களை தேடி வரப்போகுது. இதை வச்சு நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிடுவீங்க. அது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுல எப்பவும் ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்குன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த குறையெல்லாம் நீங்க ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்க போற நேரம் இதுங்க. உடல் ரீதியா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் இனி ஒரு முடிவு வரப்போகுது. மன அழுத்தம் காரணமா வந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள், அடிக்கடி வந்து சோர்வு எல்லாமே இனி மாயமா மறைஞ்சிடும். உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். எதையும் சாதிக்கலாம்ங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள வருங்க. நீங்க பாக்குற பார்வை, நீங்க நடக்கிற நடை முதற்கொண்டு எல்லாமே மாறப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கு என்ன இவர்கிட்ட திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு வசீகரம் உங்க முகத்துல உண்டாகுங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் அதே சமயம் ஒரு கனிவும் இருக்கும். உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எல்லாரும் நடக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்க கருத்தை மதிக்காதவங்க கூட இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்காக உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க அடுத்த கட்ட பிளான் என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை சுத்தி எப்பவும் உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வெளிப்படையா பேசுறத அவங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்த நினைப்பாங்க. அதனால நீங்க உங்க காரியத்துல மட்டும் கண்ணா இருங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணுங்க. அமைதியா இருந்து உங்களுக்கான வேலையை செய்யுங்க. உங்க உழைப்புக்கான பலனா அந்த இறைவன் உங்க மடியில கொண்டு வந்து கொட்ட போறாரு. இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையோட திசையே மாறப்போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போற அந்த பொன்னான காலத்துல நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த பல விஷயங்கள் ஒரு பெரிய புதிராக தான் இருந்திருக்குங்க. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் அடுத்தடுத்து இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. உங்களை சுத்தி இருந்தவங்க பல பேர் உங்க கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவ்வளவுதான், இனிமே வாழ்க்கையில முன்னேறவே மாட்டோமான்னு உங்க காது படவே சில பேர் ஏளனமா பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நெருப்பு மாதிரி உங்க மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த நெருப்பு இப்போ உங்களை அழிக்கிறதுக்காக இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற தடைகளை சுட்டு பொசுக்குவதற்காக அப்படிங்கிறத நீங்க சீக்கிரமே புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி இருக்கு. யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அதை அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் அதுங்க. எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் இத்தனை நாளா அது வெளியில காட்ட முடியாம ஒரு தயக்கம் உங்ககிட்ட இருந்திருக்கும். 4 பேர் மத்தியில பேசினா நம்மளை தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்லை நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த தயக்கமும் பயமும் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருக்காதுங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ரொம்ப கம்பீரமா இருக்க போகுது. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமைஞ்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஆச்சரியப்பட வைக்கும். உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறந்த மாதிரி உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியலன்னு நினைச்சு பின்வாங்கினீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் இப்ப ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க தைரியத்தை பார்த்து உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் ஆடி போய் நிற்பாங்க. குடும்ப உறவுகள் இருந்த விரிசல்கள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுங்க. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டைகள், மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலுமா விலகிடும். ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நீங்க போட்ட உழைப்பெல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா பிள்ளைகளுக்காக ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு வீட்டுல ஒரு மழலை சத்தம் கேட்கிற நேரம் இதுங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க நினைச்சு வச்சிருந்த நல்ல காரியங்கள் எல்லாமே ஒரு தடங்களும் இல்லாம நடக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் எல்லாம் மாறி எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. ஒரு காலத்துல உங்க நிலையில கூட பார்க்க விரும்பாதவங்க இப்போ உங்களை தேடி வந்து ஒட்டி உறவாடுவாங்க.
கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இனி உங்க வாழ்க்கையில இடம் இல்லைங்க. எங்க இருந்துடா பணம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்து குவிய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனி தொடங்கும். யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேருங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கடன் எல்லாம் முழுசா அடைஞ்சு சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்களுடைய சேமிப்பு நாளுக்கு நாள் உயரப்போகுது. ரொம்ப நாளா சந்தோஷமா ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு நல்ல வீடு கட்டணும்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவு இப்ப நனவாக போகுது. அதுக்கான அத்தனை வழிகளையும் இயற்கை உங்களுக்கு அகலமா திறந்து விட்டுருக்குது. உங்க வாழ்க்கையோட பொற்காலத்துல நீங்க இப்ப நுழைஞ்சிருக்கீங்க. இதை நீங்க முழுசா நம்பி முழு மூச்சோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா காத்துட்டு இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களோட சஞ்சோரமும் குரு பகவானோட அருட்பார்வையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. இத்தனை நாளா நீங்க செஞ்ச தர்மங்கள், யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்போ உங்க கர்ம வினயம் மொத்தமா கரைக்க போகுது. உங்களை வெறுத்தவங்க எல்லாரும் இவன் இவ்வளவு தூரம் வருவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு புது மனுஷனா உருவெடுப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு முன்னாடி தெரியுங்க. அந்த பாதையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். இனிமே உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. வியாபாரத்துல புதுசா ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இது ரொம்பவே பொருத்தமான நேரம்ங்க. நீங்க ₹1 முதலீடு செஞ்சா அதுல ₹10 உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். புதுசா பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. அவங்க மூலமா உங்க தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகும். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் மூலமா உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள், பெர்மிஷன் எல்லாம் எந்த இழுபறியும் இல்லாம ரொம்ப சுலபமா கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட பிளான்கள் எல்லாம் ஒருவேளை தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க போடுற திட்டம் ஒவ்வொன்றும் அப்படியே பலிக்குங்க. உங்களுடைய பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகும். உங்களை தேடி வந்து பல பேர் உதவி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்பவே வலுவா மாறும். ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. ஏதோ ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா ஒரு மகானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த திறமை உலகமே பாராட்டுற அளவுக்கு நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. உங்க மனசுல ஒரு அமைதி நிலவும். யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, யாரை பார்த்தும் தயங்க மாட்டீங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்குள்ள வந்துருங்க. இந்த பக்குவம் தான் உங்களை ஒரு பெரிய லீடரா மாத்த போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க ஓரமா நின்று வேடிக்கை பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க, உங்களை ஒதுக்குனவங்க எல்லாருமே இப்போ உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போற அந்த காட்சி உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்குமுங்க. இது ஏதோ ஒரு அகங்காரத்துல சொல்ற விஷயம் இல்லை. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்க போற ஒரு நியாயமான தீர்ப்பு. உங்க மேல நீங்க வச்ச நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. நீங்க ஒரு ராஜாவா ராணியா துடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. இந்த ஒரு நல்ல நேரத்தை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கணும்னா ஒரு சில சின்ன விஷயங்களை மட்டும் கடைபிடிங்க. எப்பவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற அந்த நல்ல குணத்தை விட்டுறாதீங்க. ஆனா அதே சமயம் எல்லாரையும் குருட்டுத்தனமா நம்புறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய வருமானம், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற பொறாமைக்காரர்களோட கண் உங்க மேல படாம இருக்கிறதுக்கு உங்க குலதெய்வத்தை தினமும் மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா மகாலட்சுமியை நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்குங்க. இனிமே உங்க வாழ்க்கையில கவலை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்க. நீங்க நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.